இந்து சமூக அமைப்பு அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கு நான் பேச போகிறேன். இது ஒரு மிக விரிவான பேசுபொருள். சமூக அமைப்புங்கிறது அதாவது அதனுடைய வரலாறு என்ன, பின்னணி என்ன, இன்றைக்கு சமூக அமைப்பு எந்த நிலையில இருக்கு, அதில் நம்ம செய்ய வேண்டியது என்ன, இது எல்லாத்தையும் குறித்து ஒரு மணி நேரத்தில் பேச முயற்சிக்கிறேன். அதன் பிறகு உங்களுக்கு கேள்விகள் கட்டாயம் இருக்கும். ஏன்னா இது ஒரு ஆன்மீகமான தலைப்பு இல்லை, இது ஒரு சர்ச்சைக்குரிய விவாதத்திற்குரிய ஒரு விஷயம். அதனால உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் அதன் பின்னாடி கேட்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு கொஞ்சம் முன்பு என்னுடைய உரையை நான் முடிச்சேன். மனிதன் பிறக்கும் போது தனியாகவே பிறக்கிறான், சாகும்போதும் தனியாகத்தான் சாகிறான். ஆனா இதற்கு இடைப்பட்ட வாழ்க்கையில மனிதனால தனியா வாழ முடியாது. அவன் குடும்பமாக, குழுவாக, கூட்டமாக, சமூகமாக சேர்ந்துதான் வாழணும். மிருகங்கள் கூட அப்படித்தான் வாழ்கின்றன. எனவே இப்படி உலகம் முழுவதும் மனித நாகரீகம் தோன்றிய காலம் தொட்டு மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக, குழுக்களாக வாழ தொடங்கினார்கள். அந்த குழுக்கு சமூகம் என்று ஒரு பெயர் உண்டாயிற்று. இதை நாகரீகம் வளர வளர தொழிலின் அடிப்படையில, பண்பாட்டின் அடிப்படையில, பழக்க வழக்கங்களின் அடிப்படையில, மொழியின் அடிப்படையில மனிதர்கள் குழுக்களாக, சமூகங்களாக தங்களை வகுத்து கொண்டார்கள், தொகுத்து கொண்டார்கள். அது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதைத்தான் நம்ம சமூக அமைப்பு என்று சொல்கிறோம். உலகத்திலே எல்லா நாடுகளிலும் சமூக அமைப்புகள் இருக்கின்றன. நம்முடைய பாரத நாட்டில இவ்வளவு மிக பழமையான நாகரிகம் கொண்ட நம்முடைய நாட்டிலேயும் கட்டாயமாக ஒரு சமூக அமைப்பு இருக்கும். அது பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டு இப்பொழுது அந்த சமூக அமைப்புக்கு ஜாதி என்று பெயர். ஜாதி அமைப்பு என்று சொல்கிறோம். இந்து சமூக அமைப்பு அதுதான் ஜாதி. அது ஒரு பேயோ பிசாசோ பூதமோ கிடையாது. அது ஒரு சமூக அமைப்பு. உலகத்தில் இருக்கிற பல நாடுகளிலே இருக்கின்ற பல சமூக அமைப்புகளை போன்று இந்தியாவில் இருக்கிற சமூக அமைப்புக்கு ஜாதி என்று பெயர். சரி, அப்ப பிசாசு பூதம் பேய் என்னது என்றால் அது ஜாதியம். அதாவது ஜாதியை காஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். ஜாதியத்தை காஸ்டிசம் என்று சொல்கிறோம். ஜாதியம் என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் உயர்ந்தது, மற்ற ஜாதிகள் தாழ்ந்தவை, அவை வெறுக்கப்பட வேண்டியவை, ஒடுக்கப்பட வேண்டியவை, நசுக்கப்பட வேண்டியவை என்று எண்ணுகின்ற மனப்பான்மை இருக்கு இல்லையா, அதற்கு பெயர் ஜாதியம். அது ஒரு மிகப்பெரிய தீமை. எப்படி இனவெறியோ, மொழி வெறியோ, மத வெறியோ, மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற எல்லா மனப்பான்மையுமே எப்படி தீவையோ, கெட்டவையோ, அதுபோல ஜாதியம் என்ற மனப்பான்மையும் தீயது. இந்த வித்தியாசத்தை நம்ம புரிந்து. சரி, இந்த சமூக அமைப்பு பாரதத்துல எப்படி உருவாயிடுச்சு? மிகப்பெரிய வரலாறு, 5000 ஆண்டு கால வரலாறு இருக்கு நம்மளுக்கு. அதை அவ்வளவு எளிதா சொல்ல முடியாது. நான் அதனால ஒரு கோட்டு சித்திரம் போன்று நான் தொகுத்து கொண்டு செல்கிறேன். ஜாதி என்ற சொல் ஒரு வடமொழி சொல். அதுல ஜ என்றால் பிறப்பு என்று பொருள். ஜன்ம அதனுடைய வேர் சொல். அது பிறப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூக அமைப்பு தான் ஜாதி. ஒருவன் எந்த குடியில பிறக்கிறான், எந்த குலத்துல பிறக்கிறான், அது பழங்குடி கலாச்சாரம் தொட்டு ஒவ்வொரு பகுதிகளிலே வாழ்ந்த மக்களும் அவர்களுக்குரிய ஜாதிகள் இருந்தார். பிறகு இந்த விவசாயம் வந்தது. ஏன்னா மனித நாகரிகத்தினுடைய முதல் படியே அதுதான். மனிதன் வேட்டையாடி உண்டு கொண்டிருந்த மனிதன் பயிரை விளைவித்து எப்பொழுது உண்ண தொடங்கினானோ அப்பொழுதுதான் பண்பாடுங்கிறது ஆரம்பிக்குது. விவசாயம் ஆரம்பித்த பிறகு அதை ஒட்டி பல்வேறு விதமான தொழில்கள் ஆரம்பிக்கின்றன. பிறகு மனிதர்களை வழிநடத்துவதற்கு தலைவர்கள் உருவாகிறார்கள். அவர்களுக்கிடையே போட்டி ஏற்படுகிறது, போர்கள் ஏற்படுகின்றன, மனித அறிவு வளர்ச்சி அடைகிறது, கல்வி வருகிறது, எல்லாம் வருகிறது. இப்படி உருவாகிய அந்த பழங்குடி அமைப்புக்கு ஜாதி என்று பெயர். பிறகு மக்கள் தங்களை தொழில் ரீதியாக தொகுத்து கொள்கிறார்கள். அதாவது இந்த தொழில் செய்கிறவன் இந்த குழு என்று. பாரத நாட்டில் அப்படி தொழில் ரீதியாக ஏற்பட்ட சமூக பிரிவுக்கு வர்ணம் என்று பெயர். நம்முடைய பழைய கலாச்சாரத்தில் 4 வருணங்கள் இருந்தன என்று நாம் படிக்கிறோம். பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர் என்று தமிழிலே சொல்கிறார்கள். இந்த 4 வருண அமைப்பு என்பது தொழில் சார்ந்தது.
ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான ஜாதிகள் இருக்கின்றன. அதுல சில சில ஜாதிகள் சில சில குழுக்களுக்குள்ள போய் அப்படியே உட்கார்ந்து கொள்கின்றன. சோ இந்த ஆயிரக்கணக்கான ஜாதிகள் 4 விதமான தொழில்களுக்குள்ள ஒரு பாக்ஸ் மாதிரி அடங்கி விடுகின்றன. இதுதான் வர்ண அமைப்பு. பிறகு அந்த வர்ண அமைப்புகளுக்குள்ள நம்முடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் அதனுடைய ஆரம்ப காலம், நாம் அறிகின்ற ஆரம்ப காலம் வேத காலம். வேத காலத்துல ஒரு விதமான சமூக அமைப்பை நாம் பார்க்கிறோம். ஆனால் சமூக பாகுபாடுகளை நாம் பார்த்ததில்லை. அமைப்பு இருக்கு, ஆனா வேற்றுமை. கிருஷ்ண யஜுர்வேதம் சொல்கிறது, அதுல ஒரு பாடல் வருது. இந்த அமுதமயமான மொழியை உனக்கு கூறுகிறேன். குரு சிஷ்யர்கிட்ட சொல்ற, இந்த அமுத மொழியை நீ பிராமணர்களுக்கு கற்றுக்கொடு, வைசியர்களுக்கு கற்றுக்கொடு, சத்திரியர்களுக்கு கற்றுக்கொடு, சூத்திரர்களுக்கு கற்றுக்கொடு, ஆரியர்கள் அல்லாதவர்களுக்கும் கற்றுக்கொடு, எல்லாருக்கும் கற்றுக்கொடு அப்படிங்கிற இப்படி ஒரு மந்திரம் இருக்கு. சுக்லேஸ்வரர் சுவாமி விவேகானந்தர் இந்த மந்திரத்தை மேற்கொள்ள காட்டுறார். சரி, அப்ப வேத காலத்துல எல்லா சமூகத்தினரும் வேதங்களை கற்பதற்கு உரிமை இருந்தது. இது இந்த மந்திரம் மூலம் மட்டும் நம்மளுக்கு தெரிய வருதான் இல்லை, அதற்கு பல சான்றுகள் இருக்கு. உதாரணமாக கவாச்ச மகரிஷி அப்படின்னு ஒருத்தர், அவர் ஒரு ஒரு தாசியுடைய மகன் என்று சொல்லப்படுகிறார். வேதத்திலேயே அவருடைய குடும்பத்தை பற்றி நான் குறிப்பிடுறேன். சத்யகாம ஜாபாலன் அப்படின்ட்டு ஒரு இளைஞன். அந்த இளைஞன் இப்ப பள்ளிகள் கல்லூரிகள் இருக்கிற மாதிரி அந்த காலத்துல குருகுலங்கள் இருக்கு இல்லையா? ஒரு குருகுலத்துக்கு போறோம். அங்க இருக்கிற முனிவர் கேட்கிறாரு, யாருப்பா நீ, எங்க இருந்து வர கேட்பாங்க இல்லையா? உடனே அவன் சொல்றாரு, எனக்கு அம்மா பேர் தெரியும், அப்பா பேர் தெரியாது. என்னுடைய அம்மா பல்வேறு இடங்களில் திரிந்து வேலை செய்து கொண்டிருப்பவள். அந்த சூழல்ல என்னை அவ பெற்றெடுத்தான். நான் உங்ககிட்ட வேதங்களை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, உடனே அந்த முனிவர் சொல்றாரு, நீ உண்மை பேசின, நீ சத்தியத்தை பேசின, அதனால உன்னுடைய பெயர் சத்தியகாமன். நீ எங்க பிறந்த, எப்படி இருந்த அப்படின்றது எனக்கு முக்கியம் இல்லை. நீ சத்தியத்தை பேசுனதுனால நான் அவன் சீடனாக இருக்கிறேன். ஒரு சத்தியகாம ஜாபான் மிகப்பெரிய மகர்ஷியாக ஆகிறார். மகிதாச மகர்ஷி இன்னொருத்தர் இருக்கார். அவர் ஐத்தரேய பிராமணம் என்கிற மிக உயர்ந்த ஒரு பகுதியை இருக்கார். வேதங்களை நமக்கு தொகுத்தளித்த வியாசர், அவருடைய கதையை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் பராசரர் என்கிற முனிவருக்கும் மத்ஸ்யகந்தி என்கிற ஒரு மீனவ பெண்ணுக்கு பிறந்தார். இந்த மீனவர் தான் நம்முடைய வேதங்களையே தொகுத்து அளித்திருக்கிறார். சோ இப்படி வேத காலம் முழுவதும் நாம் ஒரு சமூக அமைப்பு இருந்தாலும் அதுல மிகப்பெரிய உயர்வு தாழ்வு இருந்ததற்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கல. இதை டாக்டர் அம்பேத்கர் ஏற்றுக்கொள்கிறார். அவர் சொல்கிறார் வேத சமுதாயத்துல ஜாதிகள் சமூக பிரிவினைகள் இல்லை, பெரியார். பின்ன எப்படி இந்த தொழில் நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா, ஒருத்தர் ஒரு குலத்துல பிறக்கும் போது அவருக்கு போர் தொழில ரொம்ப ஆர்வம் இருந்ததுன்னா அவர் போய் சத்திரியர் ஆகிறார். அவருக்கு கல்வியில ஆர்வம் இருந்ததுன்னா அவர் பிராமணர் ஆகிறார். உடல் உழைப்புல அதிக ஆர்வம் இருந்தா அவர் விவசாயம் செய்வார், சூத்திரர் ஆகிறார். வியாபாரத்துல ஆர்வம் இருந்தா, ஒரே குடும்பத்துல இப்படி பல வருடங்களை சேர்ந்தவர்கள் இருந்தாங்க. இப்படிதான் ஆரம்பத்துல இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல 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 அந்த ஒரு குறிப்பிட்ட தொழிலை ஒருவர் செய்ய 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 இந்த ஜாதி அமைப்பும் வர்ண அமைப்பும் ஒன்றுக்கொன்று மயங்கி வர்ணம் பிறப்படிப்படையில அமைகின்ற ஒரு நிலை ஏற்பட்டது. அதன் பிறகு என்ன ஆயிற்று, அதுல ஒரு உயர்வு தாழ்வு பாராட்டுதல் போன்ற விஷயங்கள் உருவாகின. அண்ட் இந்த 4 ஜாதிகளுக்கும் வெளிப்பட்டு இன்னும் வேறு சிலர் மிக கீழான தொழில்களை செய்பவர்களாக சிலர் கருதப்பட்டு அவர்கள் இந்த 4 வருட அமைப்பிலிருந்தே ஒதுக்கி வைக்கப்பட்டார். இதுதான் சரி. இதுல இந்த சமூக அமைப்பு இப்படி உருவாயிற்று என்று நாம் சொல்கிறோம். இதுல ஏதாவது ஒரு இன ரீதியான கண்ணோட்டம் இருக்கா? உதாரணமாக வெள்ளையா இருக்கவங்க எல்லாம் உயர்ந்த ஜாதி, கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் தாழ்ந்த ஜாதி, அல்லது அப்படி எதுவும் கிடையாது. இந்த ஆரிய திராவிட இனவாதம் என்பது ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டில் வந்த பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு பொய்யான கருத்து. ஆரியன் என்ற சொல் நம்முடைய பழைய இலக்கியங்கள்ல மேலோன் பாசமா பத்தரித்து பாரிக்கும் ஆரியனே திருவாசகம்.
ஆரியன் கண்டாய் அப்பர் தேவாரத்தில் பாடுறார். அதே போல திராவிடம் என்பது அது ஒரு நிலப்பகுதி சார்ந்த சொல், ஒரு இனத்தை சார்ந்த சொல் அல்ல. தமிழ் என்ற சொல் தான் தமிழ், திரமிழ், திரமிழ், திரவிட் என்று ஆகிறது. அதனால் அது ஒரு இனத்தை குறிக்கக்கூடிய சொல் அல்ல. விந்திய மலைக்கு தெற்கே இன்றைக்கு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த 4 பிரதேசங்களை உள்ளடக்கிய பகுதி திராவிடம் என்று வழங்கப்பட்டது. அங்கு வசித்தவர்கள் திராவிடர்கள் அவர். ஸோ இந்த ஆரியர்கள் வந்தார்கள், அடிமைப்படுத்தினார்கள், இதெல்லாம் சுத்த கட்டுக்கதை. இது எப்படி நிரூபிக்கப்பட்டிருக்கு? அது மிகப்பெரிய ஆராய்ச்சி, அதை 1 மணி நேரத்தில் பேச முடியாது. இதை பற்றி பல 100 புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அது ஆரம்ப காலத்துல இங்கே வந்த வெள்ளைக்காரர்கள் சம்ஸ்கிருதத்தை தப்பும் தவறுமாக படித்து, தமிழையும் தங்கள் போக்கிலே படித்து, இது 2 இனங்கள் இருந்தன, 2க்கும் சண்டை நடந்தது போன்ற கற்பனைகளை உருவாக்கி பரவிவிட்டார்கள். பிறகு இப்ப கடந்த 25 வருடங்கள்ல இந்த கோட்பாடு முற்றிலும் பொய் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு. உதாரணமா சரஸ்வதி நதி, சரஸ்வதிங்கிற ஒரு நதி இப்ப பூமிக்கு அடியில ஓடுறதா நம்முடைய புராண நம்பிக்கை சொல்கிறது. ஆனால் அவங்க விண்வெளியிலிருந்து படம் எடுத்து பல்வேறு இந்த ஜியாலஜி ஆராய்ச்சியாளர்கள்லாம் போயிட்டு சரஸ்வதிங்கிற நதி உண்மையிலேயே ஓடிக்கொண்டிருந்தது சிந்து நதிக்கு தெற்க, அங்கதான் வேதகால மக்கள் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நதி ஒரு பெரிய பூகம்பத்துல முழுக்க வற்றி போச்சு. உடனே அந்த மக்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து கங்கையை நோக்கி வராங்க. அவ்வளவுதான். அப்படிதான் சிந்து வெளி நாகரிகம் அழிந்தது, கங்கையில நாகரிகம் உருவாச்சே தவிர படையெடுப்பு எல்லாம் சும்மா. நவீன அறிவியல் அவங்க என்ன செய்யறாங்க, மரபணு என்பதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஜீன், ஜீன் என்று சொல்லுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஜீன். இப்படி இந்தியாவில் இருக்கிற பல்வேறு சமூக குழுக்களுடைய ஜீன்களை எடுக்கிறாங்க. அதாவது நம்முடைய ரத்தத்துல பரிசோதிச்சு பார்த்தா அந்த ஜீன் மேப்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி பிளட் குரூப் கண்டுபிடிக்கிறோமோ அந்த மாதிரி. ஒரு நகரத்துல வாழக்கூடிய ஒரு பெரிய உயர் ஜாதி ஆண்கள், பெண்கள், அப்புறம் கிராமத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஜாதிகளை சேர்ந்த மக்கள், அப்புறம் ஊட்டி போன்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய பழங்குடிகள், நம்ம அஸ்ஸாம், மேகாலயா, ஒரிசா, இங்க இருக்கிற காட்டுக்குள்ள வாழற பழங்குடிகள், இப்படி எல்லா மக்களுடைய உடம்புல இருந்து ரத்த பரிசோதனை எடுத்து அந்த ஜீன்கள் எல்லாம் ஸ்டடி பண்ணி பார்த்துருக்காங்க. அதை எதுக்காக பண்றாங்கன்னா, சில குறிப்பிட்ட ஜீன்கள் உள்ளவர்களுக்கு குறிப்பிட்ட நோய்கள் வருமா, அதை முதலே தடுத்து நிறுத்தலாம் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் மிக மிக பெரிய அளவுல பணம் செலவழித்து அந்த ஆராய்ச்சி நடத்தப்பட்டது. ஆனா அதனுடைய ஒரு நல் விளைவா என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த இந்தியா முழுக்க உள்ள பல்வேறு ஜாதிகள், பல்வேறு இடங்களில் வசிப்பவர்கள், காட்டில் வசிக்கின்ற பழங்குடிகள் உட்பட இந்த எல்லாருடைய மரபணுக்களையும் அவர்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்து சொல்றாங்க, இந்த மரபணுல எந்த வித்தியாசமும் கிடையாது. அதாவது இவர்கள், இந்த மக்கள் 2 அல்லது 3 இனங்களை சேர்ந்தவர்கள் என்று இப்ப உதாரணமா வெள்ளையர்கள், கருப்பர்கள் இருக்கிறோம். அவங்க தெளிவா 2 வேறுபட்ட இனங்களை சார்ந்தவர்கள். வெள்ளை இனத்தவர்களுடைய ஜீன் வேற மாதிரி இருக்கும், கருப்பு இனத்தவர்களுடைய ஜீன் வேற மாதிரி இருக்கும். ஆனா இந்தியாவை பொறுத்தவரையில இங்கே வாழக்கூடிய எல்லா ஜாதி மக்களுடைய ஜீன்களும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதுல இன ரீதியான பாகுபாடே கிடையாது என்று அறிவியல் நிரூபித்திருக்கிறது. ஒரு காலத்துல எத்தனை ஆயிரம் வருடங்கள் முன்பு என்று நமக்கு தெரியாது, 8000 இருக்கலாம், 10,000. இங்கு பற்பல இனங்கள் இந்த நாட்டிலே ஒன்றுக்கொன்று கலந்து அவர்கள் எல்லாருடைய மரபணுக்களும் இப்ப நம்முடைய ரத்தத்துல இருக்கு. அதுதான் ஒன்று. சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு எத்னாலஜிக்கல் மியூசியம் அப்படிங்கிறார். இது ஒரு இனக்குழுக்களின் அருங்காட்சியகம் அப்படிங்கிறார். எனவே அந்த இனவாதம், யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி இனவாதம் பேசினா அது முழுக்க முழுக்க தவறு. அதுக்கு எந்த அறிவியல் ரீதியான உண்மையும் கிடையாது என்பதுதான் உண்மை. நம்முடைய புராணங்களை எடுத்துக்கோங்க. நம்முடைய புராணங்களிலேயே இதற்கான சான்று இருக்கு. இப்ப கிருஷ்ணன் கருப்பன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருடைய அண்ணன் பலராமன், அவன் வெள்ளை வெள்ளையர்னு இருப்பான். திரௌபதி கருப்பழகு, அர்ஜுனன் கருப்பன், ஆனா அவன் ரொம்ப அழகானவன் அப்படின்ட்டு மகாபாரதம் சொல்கிறது. நகுலன் வெள்ளை வெள்ளையர்னு இருப்பான் அப்படின்னு. நம்முடைய புராணங்கள்ல பல்வேறு விதமான மக்களை பார்க்கலாம். இப்ப ராமபிரான் குகனை தழுவிக்கிறார். குகன் நிஷாதராஜன். நாகர்களுடைய வம்சத்து பெண்ணை அர்ஜுனன் மனம் செய்து கொள்கிறான் அப்படின்ட்டு. அர்ஜுனன் எத்தனை பெண்களை கல்யாணம் பண்ணியிருக்கான்னு பார்த்தா ஒரு பழமொழி உண்டு, கிராமத்து பழமொழி, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆத்து மணலை எண்ணலாம், அர்ஜுனன் கொண்டாட்டி எண்ண முடியாது அப்படின்ட்டு. அந்த புராணம் ஏன் உருவாக்கி இருக்கிறது என்றால், ஒவ்வொரு இனங்கள் தங்களுக்குள்ள ஒன்று கலந்து கொண்டே இருக்கின்றன. இப்படி கலந்து
நம்முடைய ஜீன்ஸ்ல இங்க வந்த எல்லா இனக்குழுக்களுடைய ரத்தமும் கலந்து போச்சு. அதுதான் உண்மை. யாராவது ஒருத்தர் நான் வந்து தூய்மையான இனம் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஒரு பொய். அதுல எந்த உண்மையும் கிடையாது. ஓகே, இதற்கடுத்து நம்ம பார்க்கும்போது இப்ப இந்திய சமூக அமைப்பினுடைய வரலாற்றை நான் சொன்னேன். இந்த வர்ணம் இந்த பிறப்படிப்படையில உருவானதற்கு பிறகு கூட நம்முடைய சமூக அமைப்பு மிக 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 நெகிழ்ச்சியுடையதாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட சூத்திரர்களுடைய சமுதாயம், அவங்க வந்து பெரிய வீரர்களாகி சில பெரிய ஒரு நிலப்பரப்பை கைப்பற்றி தங்களை மன்னர்களா அறிவித்துக் கொள்ள முடியும். அப்ப அவங்க வந்து சத்திரியர்களாக. சொல்ல போனா இந்தியாவில் உள்ள எல்லா ராஜவம்சமுமே அப்படிதான் உருவாச்சு. இது ஒரு பெரிய காமெடியான விஷயம். இப்ப தூய சத்திரியர்கள் அப்படிங்கிறவங்க இங்க இருந்ததே கிடையாது. உங்களுடைய மிக பழைய சந்திரகுப்த மௌரியன், சாணக்கியர் உதவி செய்யறாரு. அவர் வந்து மூரா என்ற பழங்குடி இனத்தை சேர்ந்தவர். அந்த மூராங்கிற பெண், அவளுடைய மகன் தான் மௌரியன் முடிசூட்டிக் கொள்கிறார். நம்முடைய தென்னாட்டுல இங்க வந்து முஸ்லீம் படையெடுப்போது ஏறக்குறைய தென்னிந்தியா முழுவதையுமே கபலீகரம் செய்துவிடும் என்கிற நிலை ஏற்பட்ட போது மலைப்பகுதியிலிருந்து இந்த சங்கம வம்சத்தை சேர்ந்த சாளுவர் சங்கமர் அப்படிங்கிற கர்நாடகாவை சேர்ந்த 2 வீரர்கள் வராங்க. அவங்க சத்திரியர்கள் கிடையாது. ஹரிஹரன், அதாவது ஹக்கா புக்கான்னு பேர் அவங்களுக்கு. பின்னாடி வந்து ஹக்கா வந்து அந்த பேர் கொச்சையா இருக்குன்றதுனால தன்னுடைய பேரை ஹரிஹரன் மாத்திக்கிறார். அந்த ஹக்கா புக்காங்கிற 2 வீரர்கள் அவங்க எழுந்து வந்து வித்யாரண்யர் அப்படிங்கிற ஒரு பெரிய மகான் அவங்களுக்கு வந்து ஆசை அளிக்கிறாரு. சொல்றாரு, ஒரு இடத்துல உனக்கு பெரிய புதையல் கிடைக்கும் தோண்டிட்டு. அந்த தோண்டி அவங்களுக்கு அவ்வளவு பெரிய செல்வம் கிடைக்குது. அந்த செல்வத்தை வச்சு அவர்களுடைய நண்பர்கள், அவங்களுடைய சமுதாயம், கிராமங்களுக்குள்ளெல்லாம் போய் படை வீரர்களை சேகரிச்சு இங்கு வந்த முஸ்லீம் சுல்தான்களுடைய படையை தோற்கடிக்கிறாரு. தோற்கடிச்சு தன்னை வந்து மன்னனா முடிசூட்டிக்கிறார். அவர் உடனே வந்து அங்க இருக்கின்ற பிராமணர்கள்லாம் அவருக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்க, நீதான் உண்மையான சத்திரியன், என்ன நீ வந்து ஒரு வீரத்தை நிரூபிச்சுட்ட. அதே போல நாயக்கர்கள், அவர்கள் யாருமே சத்திரியர்கள் கிடையாது. வீர சிவாஜி, நம்முடைய இந்து தர்மத்தையே மாபெரும் அழிவிலிருந்து காப்பாற்றிய சத்ரபதி சிவாஜி, அவர் வந்து சூத்திர வர்ணத்தை சார்ந்தவர், 4ஆம் வர்ணம். அவருக்கு வந்து முடிசூட்டி வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு காசியை சேர்ந்த புரோகிதர்கள் சொல்றாங்க. நீ வந்து உண்மையான சத்திரியன் கிடையாது. இப்ப மதுரால இருந்து இன்னொரு குரூப் ஆஃப் புரோகிதர்கள் வராங்க. நீங்க என்னத்தை வளர்றீங்க, உங்களுக்கு நம்முடைய சரித்திரமே தெரியல, இவன் தான் வந்து உங்க தர்மத்தை காப்பாற்றின உண்மையான சத்திரியன், நாங்க இவருக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வைப்போம் அப்படிங்கிறாங்க. இப்படி நம்முடைய வரலாறு நெடுக இது ஒரு நெகிழ்வுத்தன்மையுடைய ஒரு அமைப்பா தான் இருந்திருக்கு. ஆனா சில காலகட்டங்கள்ல குறிப்பாக தாழ்த்தப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்களை பொறுத்தவரையில் மற்ற எல்லா ஆதிக்க ஜாதிகளும் அவர்களை சுரண்டல் செய்து நசுக்கி ஒடுக்கி அந்த ஒரு மனித மனத்துல இயல்பாக இருக்கக்கூடிய அதிகார வெறியின் காரணமாக அது கொஞ்சம் கொஞ்சமா இறுகி அது ஆங்கிலேயர்கள் இங்க வந்தப்ப ஒரு கொடுமையான ஒரு அமைப்பா மாறி இருக்கு. அவ்வளவுதான். இதுதான் அதனுடைய வரலாறு. நீங்க கேட்கலாம், இந்தியாவுடைய நிலைமை இப்படி இருக்குன்னு. மற்ற நாடுகள்லாம் இப்படி இல்லவே இல்லையா? அங்க எல்லா மக்களும் சமமான உரிமைகளோட அற்புதமாக ஒரு சமத்துவ சாம்ராஜ்யமா வாழ்ந்துட்டு வராங்க. கிடையவே கிடையாது. அது எப்படி இருக்க முடியும்? மனித இயல்பு அதுக்கு அனுமதிக்குமா? சாதாரணமா நம்ம யோசிச்சு பார்த்தாலே ஆப்பிரிக்கால இருக்கிற ஜாதி முறை இந்திய ஜாதி முறையோட மிக மிக சிக்கலானது. அதை பத்தி நீங்க படிக்க ஆரம்பிச்சாலே தலை சுத்தி கீழே விழுந்துருவீங்க. நம்முடைய ஜாதி அமைப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியா அதற்குள்ள வந்து யாரோட திருமணம் செய்து கொள்ளலாம், யாருக்கு நிலத்துல எவ்வளவு சொந்தம் அப்படிங்கிற இன்னமும் கூட அதெல்லாம் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க பழங்குடி. அதே போல ஐரோப்பா வெள்ளைக்காரர்களுடைய அந்த கண்டத்துல மிக கடுமையான ஒரு சமூக அமைப்பு இருக்குது. அதுல வந்து லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரபுக்கள். அதுக்கப்புறம் மத குருமார்கள் இருந்தாங்க, கிறிஸ்தவ மத குருமார்கள், பிஷப்கள், அவங்களுக்கு சர்வாதிகாரம் இருந்தது. அதுக்கப்புறம் பெசன்ட்ஸ் அப்படின்னு இருந்தாங்க, அவர்கள் ஏறக்கூடிய நம்முடைய உழைக்கும் மக்களுக்கு ஈடானவர்கள். அவர்களெல்லாம் வந்து மிக மிக கீழான நிலைய சமூகத்துல வாழ்ந்து வந்தாங்க. பிறகு நீங்க கேட்கலாம், இன்னைக்கு வந்து அந்த முன்னேறிய நாடுகள் எல்லாம் இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஜாதி அமைப்பு இல்லவே இல்லையே, நம்ம நாட்டில் மட்டும்தானே இருக்கு. அது பெருமளவு உண்மை, முழுதும் உண்மை இல்லை, பெருமளவு உண்மை. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, வெள்ளைக்காரர்கள் உலகம் முழுக்க போயிட்டு மற்ற நாடுகளை அடிமைப்படுத்தி அவற்றை தங்கள் காலனிகளாக மாற்றினார்கள் இல்லையா? அவர்கள் இந்தியாவுக்கு வந்தார்கள்,
தென் அமெரிக்கா முழுக்க போனார்கள், ஆப்பிரிக்காவுக்கு போனார்கள், ஆஸ்திரேலியா, உலகத்தினுடைய பெரும் பகுதியை அவர்கள் அடிமைப்படுத்தி அங்கிருந்த செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்தார்கள். அங்கிருக்கின்ற மக்களை அடிமைகளாக்கி அவர்களுடைய உழைப்பை சுரண்டினார்கள். இதனால என்ன ஆச்சு? அவங்க நாட்டில ஏற்கனவே கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருந்தான்ல, அவன் அவங்க வேலை போயிட்டான். ஏன்னா அவங்க வேலை செய்யறதுக்கு அடிமை கிடைச்சிட்டான்ல. அதன் மூலம் அங்கே இருக்கின்ற அந்த சமூக பாகுபாடு ஒழிந்தது. ஸோ அவனுடைய நாட்டுல சமூக பாகுபாட்டை ஒழிக்கிறதுக்காக, அதாவது இதுக்காக அவன் செய்யல, அவன் செஞ்சது பேராசையினால. ஆனா அந்த அளவுக்கு ஒரு பணமும் அதிகாரம் ஒருத்தன்கிட்ட கிடைச்சா ஆட்டோமேட்டிக்கா அங்க இயல்பாகவே அங்க கீழ்நிலையில் இருக்கிறவங்க மேல வந்துருவான்ல. ஏன்னா அவனுக்கு கருப்பன் கிடைச்சிட்டான், அவனுக்கு அடிமையா. வெள்ளைக்காரன் எவனுமே கீழானவன் ஆகல. இப்படித்தான் அங்க வந்து சமூக பாகுபாடு என்பது ஒழிந்தது. ஆனா இதை எல்லா நாட்டிலும் செய்ய முடியுமா? அது தர்மத்திற்கு உட்பட்டதா? இல்லை. இவ்வளவு நடந்து கூட இன்னமும் கூட அங்க இன்னும் சில விஷயங்கள்ல, இப்ப இந்த ராஜ குடும்பங்கள் அந்த மாதிரி இடங்கள்ல இன்னும் ஜாதி முறை இருக்கு. ஐரோப்பா, அரேபியாவை எடுத்துக்கோங்க. அரேபியால இந்த சவுதி அரேபியாவில் மெக்கா முஸ்லிம்களுடைய புனித தலம் இருக்கு. அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட அரேபிய குடும்பம் மட்டும்தான் சர்வாதிகாரத்தோட விளங்க முடியும். அதுக்கு கீழே அவங்களுடைய அமைச்சர்கள், அந்த உயர் அதிகாரிகள் எல்லாருமே சில குறிப்பிட்ட ஜாதிகள்ல இருந்து மட்டும்தான் வர முடியும். இங்க வந்து முஸ்லீம்கள் என்னமோ ஒரு பெரிய சகோதரத்துவம் முஸ்லீம் இஸ்லாம்ல நிலவுது அப்படின்னு சொல்றாங்க. அது முழு போய். இந்தியாவிலேயே கூட முஸ்லீம்கள்ல அஷ்ரப், அஜ்லப், ஒவ்வொரு பகுதியிலையும், இப்ப யூபியில முஸ்லீம்கள் வந்து ஏராளமான ஜாதிகள் இருக்கு. சில ஜாதிகள் வந்து அவங்க வரலாற்றுல வந்து இந்து மதத்திலிருந்து மாறிய போது இருக்கிற அதே ஜாதியை வச்சிருக்காங்க. மற்றபடி துருக்கி, பாரசீகம், அரபு நாடுகள்ல இருந்து இங்க குடியேறி இங்க இருக்கிற மக்களோட இணைந்து பெற்றெடுத்த முஸ்லிம்கள், அவங்களுக்கு ஒரு ஜாதி இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ளேயே முஸ்லிம்களே பல ஜாதிகள் இருக்கின்றன. லப்பைகள் இருக்கிறார்கள். காரணமா அவர்கள் ஏற்கனவே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஈடாகத்தான் இருக்கிறார்கள். இங்கிருந்து மதம் மாறி போன கிறிஸ்தவர்கள், அதுல ஜாதி இல்லாத கிறிஸ்தவம் ஒருத்தனையாவது நீங்க காண்பிக்க முடியுமா? முடியவே முடியாது. இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், இது வந்து இந்து மதத்தினுடைய ஒரு அமைப்பு அல்ல, இது ஒரு சமூக அமைப்பு. அதனாலதான் மதம் மாறிய பிறகு கூட அந்த ஜாதி அடையாளம் அவர்களிடத்திலே தொடர்ந்து வருகிறது என்பதை நான் பார்க்கிறேன். அதுக்கடுத்து இப்ப நான் சொன்னேன், முன்னேறிய ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் பெருமளவு அந்த ஜாதி போன்ற சமூக நிலை அழிஞ்சிருச்சு. ஆனா இந்தியாவில் அழியலை. இதுக்கு நம்ம பின்னாடி திருப்பி வருவோம் இந்த உரையினுடைய முடிவில். அது நல்லதா கெட்டதா அப்படின்றத பத்தி நம்ம பேசலாம் கடைசியில். ஆனால் இந்த இந்து சமுதாயத்தினுடைய வரலாற்றுல நம்ம பார்க்கும்போது இந்த ஒடுக்குமுறைகள், அடக்குமுறைகள்லாம் அதிகமான போது கூட ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்முடைய ஆன்மீகம், அதாவது நம்முடைய ஆன்மீக பெரியோர்கள், அருளாளர்கள் இதற்கு எதிராக பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். அது வந்து ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா அது உலகத்துல எந்த கலாச்சாரத்திலையுமே நீங்க பார்க்க முடியாது. உதாரணமாக சங்கரன், அவர் காசியில நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சண்டாளன் அவர்கிட்ட கேட்கிறான், விலகி போக சொல்றாங்க சீடர்கள்லாம். அந்த கதையை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. யாரை விலகி போக சொல்லுகிறீர்கள், உடலையா ஆன்மாவையா? உடனே தடால் அவன் காலில் விழுந்துடுறேன். இவ்வளவு பெரிய ஞானம் அடைந்தவன் ஒருத்தன் சண்டாளனா இருந்தா என்ன, வேற யாரா இருந்தா என்ன, அவன் தான் எனக்கு குருன்னு சொல்லிட்டாங்க. ஸ்ரீ ராமானுஜருடைய சமூக புரட்சியை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கோபுரத்து மேலே ஏறி ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை எல்லாருக்கும் கொடுக்குறார். நாயன்மார்கள், ஆழ்வார்கள் தமிழ்நாட்டிலே செய்த சமூக புரட்சி மிக மகத்தானது. இன்றைக்கு 3 மணிக்கு எனக்கு இன்னொரு வகுப்பு இருக்கு, நாயன்மார்கள் ஆழ்வார்களை பற்றிய தனியான ஒரு வகுப்பு. அதுல அந்த விஷயத்தை பத்தி நான் விரிவாக பேசுறேன், அவர்கள் என்ன செய்தார்கள் என்று. இதன் பிறகு தொடர்ச்சியாக இந்தியாவுடைய இப்ப கன்னட நாட்டை நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் பசவேஸ்வரர், இன்றைக்கு அவரை பின்பற்றுகின்றவர்கள் லிங்காயத் என்கிற ஒரு பெரிய குழுவா இருக்காங்க. மிக மிக வண்ணான் சாதியை சேர்ந்தவர்கள், சக்கிலியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே அதுல வந்து குருமார்கள் ஆகியிருக்காங்க பசவேஸ்வரர் அவருடைய இதுல. அதற்கு மேல கொஞ்சம் போனீங்கன்னா மகாராஷ்டிரத்துல துகாராம், ஞானேஸ்வர், நாமதேவ், இவங்கெல்லாம் சமூகத்தினுடைய அடித்தட்டு மக்கள் அத்தனை பேரையும் வந்து பக்திங்கிற சரடில் ஒருங்கிணைத்திருக்காங்க. அதற்கு மேல போனீங்கன்னா கபீர்தாசர், சூர்தாசர், பிறகு துளசிதாசர், இந்த அடியார்கள் இவங்க வந்து மீண்டும் மீண்டும் வந்து பக்திக்கு முன்னாடி எல்லாரும் சமம் வந்து
எந்த சமூக பாகுபாடுகளும் கிடையாது, இறைவனை அடைவதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. இந்த விஷயத்தை மறுபடியும் சொல்லிட்டே இருந்திருக்காங்க. இது ஒரு ஆச்சரியத்திற்குரிய ஒரு விஷயம். இது ஆன்மீக தளத்துல தான் பெருமளவு நடந்திருக்கு அப்படின்னாலும் அரசியல் தளத்திலையும் நடந்திருக்கு. உதாரணமா ராணி துர்காவதி அப்படிங்கிற ஒரு மத்திய பிரதேசத்தை சேர்ந்த இளவரசி. அப்போ முஸ்லீம் படையெடுப்பு நடந்துட்டு இருக்கு. இந்து மன்னர்கள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க, பக்கத்துல எவனுமே இல்லை, ஆண் வாரிசு இல்லை. அந்த மன்னர் ராணி துர்காவதி தான் அக்பரை எதிர்த்து போராட்டம். அப்ப அவனுக்கு ஒரு நாள் காட்டுல போயிட்டு இருக்கும்போது அந்த காட்டுவாசி இளைஞன் ஒருத்தன் வீர நாராயணன் அப்படின்னு அவன் போயிட்டு இருக்கும்போது அவனுடைய வீரத்தை பார்த்து அவன் ரொம்ப வசீகரிக்கப்பட்டான். அவன் உடனே போய் சொல்றா, அவன் அமைச்சர்கிட்ட எல்லாம் கேட்கிறான், நான் அவனைத்தான் மணப்பேன், அவன் தான் இந்த வீரன். அவன் சொல்லுவான், ஐயோ நீ மகாராணி, அவன் ஒரு காட்டுவாசி, அது முக்கியம் இல்லை, அவன் வீரன் அப்படின்ட்டு ராணி துர்காவதி அவனை மணந்து கொள்கிறான். இது நடந்தது 1500கள் இந்த விஷயம் நடந்தது. அதே போல அதற்கு இன்றைக்கு நம்முடைய தென் மாவட்டங்கள்ல மறவர் சமுதாயத்தினருக்கும் மற்ற தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் பள்ளர், பறையர், அருந்ததியர், இந்த சமுதாயங்களுக்கு இடையில மிகப்பெரிய வன்முறை மோதல்கள்லாம் நடந்ததை பத்தி தான் நம்ம அதிகமா படிக்கிறோம். ஆனா இது எப்பொழுதும் இப்படிதான் இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தால் வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் வேற. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பூலித்தேவன் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. பூலித்தேவன் அவர் மதுரை சீமையை ஆண்டு வந்த ஒரு குறுநில மன்னர், பாளையக்காரன், கட்டபொம்மனை போல. ஆங்கிலேயர்களை திருநெல்வேலி, அதான் அந்த மதுரை திருநெல்வேலி சீமை என்று சொல்லலாம். அவர் பிரிட்டிஷாரை எதிர்த்து மிக வீரமாக போராடியவர், நம்ம படிச்சிருக்கோம். அதுல ஒரு விஷயம் நடக்குது. 1759ஆம் ஆண்டு இந்த அதாவது ஆற்காடு நவாப் அவர்களுடைய படைகளும் அதுல கான் சாஹிப் அப்படின்னு ஒரு படைத்தலைவர், அவனும் பிரிட்டிஷ் படைகளும் ஒண்ணு சேர்ந்து தாக்குறாங்க பூலித்தேவனுடைய சீமை. அப்போ களக்காடு அப்படிங்கிற இடத்துல இருக்கார் கோட்டை. களக்காடு கோட்டையை அழிச்சிடறாங்க. அதற்கடுத்து அவர் நெற்கட்டான் சேவல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. நெற்கட்டான் சேவல், நெற்கட்டும் சேவல், அந்த இடத்துல இன்னொரு சிறு கோட்டை அங்க கட்டி அதுல இருந்து அவர் ஆட்சி செய்யறார். ஒரு மாதத்திற்கும் மேலாக ஒரு 1000 படை வீரர்கள் கொண்ட ஒரு பெரிய சைன்யம், அதாவது கான் சாஹிப்புடைய படை, பிரிட்டிஷ் படை ரெண்டும் சேர்ந்து தாக்கி கூட அந்த கோட்டையில சின்ன விரிசலை தான் ஏற்படுத்த முடியுது. அதை அவங்களால கைப்பற்றவே முடியல. உடனே என்ன பண்றாங்க, அதுக்கு பக்கத்துல இருக்கிற நடுவக்குறிச்சி அப்படின்னு இன்னொரு பாளையம், அந்த பாளையக்காரங்க எப்படி கட்டபொம்மனை எட்டப்பன் மூலம் நயவஞ்சகம் செய்து பிரிட்டிஷார் பிடித்தார்களோ அதே போல இந்த நடுவக்குறிச்சியுடைய பாளையக்காரன் துரோகியா மாறிடுறான். அவன் என்ன பண்றான், அதாவது அந்த கோட்டையினுடைய அமைப்பு என்ன, எப்படி அதை தாக்கினால் அது வலுவிழக்கும், இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த எதிரி படைகளுக்கு சொல்ல போய் ஒரு காட்டு பக்கமாக அவங்களை கூட்டிட்டு பூலித்தேவனுடைய படைகள் வேற எங்கோ சென்றிருந்த நேரத்துல ஒரு சிறு பகுதி தான் அங்க இருக்கு. அப்போ தாக்குறாங்க. அப்ப பூலித்தேவனுடைய தளபதி ஒருத்தர் இருக்காரு, வெண்ணிக்காலாடி அப்படின்ட்டு. இந்த வெண்ணிக்காலாடி ஒரு பெரிய வீரர், அவர்கிட்ட ஒரு 150 கொண்ட படை தான் இருக்கு. அந்த 150-200 பேர் கொண்ட படை, அந்த படையை வச்சு ரொம்ப வீரமா போரிடுறாரு. அவரே சண்டை போடுறாரு. அப்படி சண்டையில நடுவில் ஒரு இடத்துல ஒரு அந்த கான் சாஹிப்பினுடைய படை வீரன் அவரை பயத்துல குத்திடுறான். குத்தின உடனே அவருடைய குடல் அப்படியே வெளியே ரத்தம் பீறிட்டு வருது. என்ன பண்றாரு, அவருடைய தலைப்பாகையை அவுத்து அந்த குடலை இப்படி சேர்த்து கட்டிக்கிறாரு. வெளியே வந்த குடல் சேர்த்து கட்டிட்டு இன்னும் ஒரு 2 மணி நேரம் போராடி அந்த கான் சாஹிப்பையே கொன்னுறாரு அந்த போர்ல, அவரும் அவருடைய படை வீரர்கள் சேர்ந்து. இங்க இவ்வளவு சண்டை நடக்குதுங்கிற விஷயம் பூலித்தேவருக்கு தெரிய வரும்போது, பூலித்தேவர் வந்த உடனே நான் கோட்டையை விடலை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உயிர் பிரிஞ்சு. உடனே பூலித்தேவர் அப்படியே மெய் சிலிர்த்து போயிடுறாரு இவருடைய வீரத்தை பார்த்து. அவருடைய மனைவி, குழந்தைகள் அவங்களெல்லாம் அதான் பின்னால் இந்த சம்பவம் நடந்து இன்னும் சில வருடங்கள்ல பூலித்தேவருடைய சீமையை முற்றிலும் கைப்பற்றிடுறாங்க பிரிட்டிஷார். அவருடைய மனைவி, குழந்தைகள் எல்லாம் கைப்பற்றி தீ வச்சு கொல்லுறாங்க அவங்கள.
அப்ப அதுக்கு அந்த செய்தியை கேள்விப்பட்ட கூட கலங்காத அவருடைய மனம் வந்து இந்த வெண்ணிக்காலாடியினுடைய இறப்பு செய்தியை கேட்டு அப்படியே குலுங்கி குலுங்கி அதுதான் பூலித்தேவன் சிந்து அப்படிங்கிற ஒரு பாட்டுல ஒரு பாட்டு அது சொல்றாங்க. பார்துலங்க பூலி மன்னன் தேர்துலங்க வெண்ணி பாய்ந்தோடி சண்டைகள் போட்டானே பரங்கியர் தலைகளை வெட்டியே காலாடி பாங்காய் குவித்திட்டான் மலை போலே எத்தனை பட்டாளம் வெட்டினானடா வெண்ணியை எதிர்க்கவும் ஒரு ஆள் கூட இல்லையடா செங்குருதி நனைத்து பூலித்தேவன் வண்ண சீர்மிகு மேனியெல்லாம் கொப்பளிக்க காலாடி உயிருக்கோர் காலன் வந்திட்டான் கால் நொடியில் காற்றாய் பறந்தான் பழிகள் பாவங்கள் வந்ததென்றென கூறி பார்வேந்தன் பூலித்தேவன் கதறி அழ. பேர்பட்ட பூலித்தேவன் வந்து கதறி அழற இந்த வீரனுடைய மரணத்துக்கு. இந்த வெண்ணிக்காலாடி என்பவர் அவர் வந்து மறவர், அதுதான் முக்கியமான விஷயம். அவர் வந்து பள்ளர் எனப்படுகின்ற தேவேந்திரகுல வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்தார். அவருடைய மரணத்துக்கு இந்த அளவுக்கு கதறி அழுகிறார் பூலித்தேவர். பிறகு அந்த இடத்துல அந்த நெற்கட்டான் சேவல் பக்கத்துல ஒரு பெரிய வீரக்கல் நட்டு அது பக்கத்துல வேலு குத்தி அவரை வந்து வழிபடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து காலாடி மேடு என்று ஒரு பெயர். இப்படி ஒரு சம்பவம் நம்முடைய வரலாற்றில் நடந்திருக்கு. எவ்வளவு ஒரு சிலிர்ப்பூட்டும் சம்பவம் பாருங்க. நம்ம வந்து பரம்பரையா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடக்குமுறை என்று சொல்கிறோம். ஆனால் இந்த இரண்டு சமுதாயங்களும் இணைந்து ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக போராடினாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் தான் நம்முடைய சமூக ஒற்றுமைக்கான சமூக நல்லிணக்கத்திற்கான ஒரு மிகப்பெரிய உந்துதலை நம்மளுக்கு கொடுக்கும். அதாவது அவன் வந்து தாழ்ந்த ஜாதிக்காரன் அப்படின்னுட்டு அவனை ஏறி மிதிக்கல, அவனுடைய வீரத்தை பாராட்டுறாரு, அவன் வீர கல் நட்டு வழிபட்டிருக்காரு. இது நம்முடைய வரலாறுல இருக்கு. இது வந்து 1700 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம். அதற்கடுத்து இன்னொரு சம்பவத்தை நான் சொல்றேன். இதுவும் தென் தமிழகத்தை சேர்ந்தது. ஐயா வைகுண்டர் பற்றி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீர்கள். குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரர்களுக்கு மிக நன்றாகவே தெரியும். அவரை வந்து ஒரு தெய்வ அவதாரமாக வணங்குகிறார்கள். அவர் வந்து முத்துக்குட்டி அப்படிங்கிற இயற்பெயர் பூண்டவர். அவர் வந்து நாடார் சாணார்கள் என்று அழைக்கப்பட்ட நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஐயா வைகுண்டர். அப்போ வந்து அதாவது அவருடைய காலகட்டத்தில் இந்த சாணார் சமுதாயம் வந்து மிக மிக கீழான ஒரு நிலைமையில் இருக்கு. ஒரு பெரிய ஆன்மீக அருளாளராக வராரு, எல்லாருக்கும் நல்வழி சொல்றாரு. இந்த மாதிரி குடிப்பழக்கத்தெல்லாம் விடுங்க, குடும்பத்தை காப்பாற்றுங்க, உழைங்க, நியாயமா வாழுங்க. அவர் வந்து மக்கள் தெய்வ அவதாரமா வழிபடுறாங்க. அப்போ வந்து திருவிதாங்கூர் மகாராஜா கிட்ட போயிட்டு பிரிட்டிஷார் காலம் எல்லாரும் சொல்றாங்க, யாரோ ஒருத்தன் சாணார் சாதித்தாரன், அவனை வந்து சாமின்னு கும்பிடுறாங்க எல்லாரும், அவன்லாம் வந்து தெய்வ அவதாரம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அங்க பக்கத்துல ஒரு பாதிரி இருக்கான். அவன் சொல்றான், ஐய இயேசு வந்து டேவிட் என்னுடைய வம்சத்துல தான் பிறந்தார். எப்பவுமே தேவன் வந்து ராஜ வம்சத்துல தான் பிறப்பான், கீழான வம்சத்துல பிறக்க மாட்டான். அந்த ஆள் வந்து ஏமாத்தான். அவனை நீங்க வந்து அப்ப வந்து திருவிதாங்கூர் மன்னனுடைய அவையில பிரிட்டிஷ்காரர்கள் பாதிரிகள் எல்லாருமே இருக்காங்க. உடனே இப்படி எல்லாம் தூக்கம் போட்டுருக்காங்க. உடனே மன்னன் சொல்றான், சரி ஒரு பெரிய குழி வெட்டி அவர் கீழே தள்ளுங்க அப்படிங்கிறான். அவர் பேர்ல சாட்டை எல்லாம் கொடுக்குறாங்க. அவர் பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வீக புருஷன், அதனால அந்த எந்த கொடுமைகளும் அவர் ஒன்றும் செய்யல, அவர் அப்படியே வெளியே வர. அப்போ வந்து மன்னன் கேட்கிறான், திருவிதாங்கூர் மன்னன் கேட்கிறான், கடவுள் இப்படி தீண்டத்தகாத குலத்தில் எல்லாம் பிறப்பாரா, தெய்வ புருஷரா வருவாரா? அப்ப அந்த பக்கத்துல இருந்த ஒரு 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 பக்தர் அவர் சொல்றாரு, எளிமையான் குலங்கள் என்று எண்ணுற மனுவே அல்ல, பளிரென ஆதிநாதன் பார்க்கவே மாட்டார் ஐயா அப்படிங்கிற இந்த பாடல் வந்து அகிலத்திரட்டுங்கிற நூல்ல இருக்கு, ஐயா வைகுண்டர் உபதேசத்துல. அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த கிறிஸ்தவ பாதிரி வந்து டேவிட்டினுடைய குலத்துல இயேசு பிறந்தாரு, அதனால ராஜ வம்சத்துலதான் கடவுள் பிறப்பான்னு சொல்றாரு. ஆனா நம்முடைய மரபு அப்படி சொல்லல. அவர் சொல்றாரு, பாணனாய் தோன்றி நிற்பார், பறையனாய் தோன்றி நிற்பார், குசவனின் குலத்தில் வந்தார், குறவனின் குலத்தில் வந்தார், மசவென குலத்தில் வந்தார், மாடென குலத்தில் வந்தார், விசுவென குலத்தில் வந்தார், வேடனின் குலத்தில் வந்தார். அதுதான் இந்து தர்மம் காட்டக்கூடிய
இறைவன் இங்க வந்து எல்லா குலத்திலையும் பிறப்பார். குரத்தி வள்ளிய மனம் புரிந்தார் முருகன். அதனால இந்த பாதிரி சொல்றது தவறு. நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய தெய்வ அவதார புருஷரை வந்து நீங்க இவ்வளவு பெரிய கொடுமை செஞ்சிருக்கீங்க, அவர் காலில் வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே மன்னன் போயிட்டு அவரை வந்து நான் செய்த தவறு அப்படின்னு சொல்றான். அவருடைய சமாதி இன்றைக்கும் இருக்கு. ஒரு தென் தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய சமுதாய எழுச்சியை உருவாக்கிய, இன்னும் சொல்ல போனா RSS இயக்கம் வந்து காவி கொடிய இவ்வளவு பெரிய நம்முடைய இந்து மதத்தினுடைய கொடி என்று 1925 அங்கீகரித்தது. ஆனால் ஐயா வைகுண்டர் வந்து அதற்கு ஒரு 150 வருடங்கள் முன்பே அவருடைய அந்த வழிபாடுகள் எல்லாவற்றிலையும் காவி கொடி, காவி தலைப்பாக அணிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மரபை உருவாக்கினார். அதன் பிறகு நடந்தது நமக்கு தெரியும். அதாவது பிறகு வந்து இந்த நாடார் சமுதாயம் மிகப்பெரிய அளவில் இருந்து வந்து அவங்க கடுமையான உழைப்பினால பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பலமான ஒரு முன்னேறிய சமுதாயமாக இருந்திருக்கு. இது எதனால சாத்தியமாச்சு என்றால் இந்து தர்மத்தில் வந்து இதற்கான ஒரு விதை இருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் வந்து இன்னைக்கு ரொம்ப கீழான நிலைமையில் இருக்கலாம், ஆனால் அதற்கு காரணம் வந்து முழுக்க மதம் கிடையாது. அது அந்த நிலையிலிருந்து மீட்சி அளிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆன்மீக வலிமை இந்து தர்மத்தில் இருக்கு என்று சொல்வதற்காகத்தான் இந்த சம்பவத்தை நான் கூறுகிறேன். இன்னொரு பெரியவரை பற்றி நமக்கு தெரிந்து கொள்வோம், ஐயன் காளி அப்படின்ட்டு. ஐயன் காளி என்பவர் கேரளத்தை சேர்ந்தவர், புலையர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு தடவை பந்து விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பந்து வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு நாயரோட தோட்டத்துக்குள்ள விழுந்துருது. உடனே அந்த நாயர் வந்து அவர் கூப்பிட்டு, எப்படிடா நீ விளையாடுற, பந்து என் தோட்டத்தில் வரலாம் அப்படின்ட்டு அவர் வந்து முதுகில் விழாரால் அரைஞ்சு அவருடைய முதுகெல்லாம் ரத்தம் ஆயிடும். அப்போ அவர் யோசிக்கிறார், இது ஒரு சாதாரண ஒரு பையன், நான் விளையாடின பந்து அவன் தோட்டத்தில் போனதுனால என்ன ஆயிருக்கு போகுது. இந்த அளவுக்கு ஒரு சக மனிதன் மேலே வெறுப்பு எதனால உண்டாது அப்படின்னு யோசிக்கிறேன். யோசித்த உடனே அப்ப ஏறக்குறைய அதே காலகட்டத்தில் தான் ஈழவர்களுடைய சமுதாயத்தில் நாராயணகுரு ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பெரியவர் அடைந்து வரார். நாராயணகுரு வந்து ஒரு கோவில்களுக்குள்ள ஈழவர் சமுதாயத்தை அப்ப அனுமதிக்கப்படலை யாரும். உடனே அவர் வந்து அருவிக்கரை அப்படிங்கிற இடத்துல ஒரு தியானத்தில் இருக்கும்போது ஒரு சிவலிங்கத்தை எடுத்து வச்சு, இது வந்து உயர் ஜாதியினருடைய சிவன் கிடையாது, இது ஈழவர்களுடைய சிவன் அப்படின்னு சொல்லி அதை பிரதிஷ்டை பண்றார். இன்றைக்கும் அந்த கோவில் மிகப்பெரிய தெய்வ சாநித்தியத்தோட விளங்கி வருகிறது. அன்றைக்கு எந்த உயர் ஜாதியினர் நாராயணகுருவை வந்து கேலி பேசினார்களோ, அவமதித்தார்களோ, அவர்கள் எல்லாம் இன்று அந்த கோவிலில் போய் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த சிவலிங்கத்தை வணங்கி அதற்கு பிராயசித்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ ஐயன் காளி வந்து இப்படி புலையர்களுடைய உரிமைகளுக்காக போராட ஆரம்பிக்கிறார். அப்போ வந்து எல்லாரும் வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து கல்வி வேணும் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற திவானுக்கு வந்து மனு கொடுக்குறாரு. அப்போ மகாராஜா ஆட்சி தான் இருந்தது கேரளா சுதந்திரத்திற்கு முன்பு. அப்போ அவர் சொல்றாரு, புலையர் குழந்தைகள் படித்தால் எங்கள் வயல்களில் யார் வேலை செய்வார்கள் அப்படின்னு உயர் சாதியினர் கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, எங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் வயல்களில் வேலை பார்ப்பது பற்றி எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நாங்கள் உழைத்து உண்டு வாழவே விரும்புகிறோம். ஆனால் எங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கல்வி தர முடியாது என்றால் உங்கள் வயல்களில் நாங்கள் வேலை பார்க்கவும் முடியாது அப்படிங்கிற மிகப்பெரிய கலவரங்கள்லாம் நடக்குது. அதன் பிறகு திவான் வந்து இவருடைய கோரிக்கையில் இருக்கிற நியாயத்தை ஏற்றுக்கிறார். புலையர் பள்ளிகள், எல்லா சமுதாயத்திலும் படிக்கக்கூடிய பள்ளிகளை உருவாக்குறார். அப்ப இது போல ஐயன் காளி பல்வேறு சீர்திருத்தங்களை செஞ்சிருக்காரு. அப்ப இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஒரு இடத்துல கேட்கிறாரு, தற்போது நிலவி வரும் தீண்டாமை எந்த தெய்வ நம்பிக்கையையும் ஆதாரமாக கொண்டதல்ல. மிருகங்களை விட கேவலமான விதத்தில் நடத்தப்படும் புலையர் மக்கள் கிறிஸ்தவத்திற்கோ இஸ்லாமிற்கோ மாறிவிட்டால் அந்த கொடுமைகள் அகன்று விடுவதை பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் அப்படி மாற விரும்பவில்லை. எங்கள் சமுதாயத்தினருக்கு வீடும் கிடையாது, பூஜை நடத்த கோவிலும் கிடையாது. எனவே
இந்த விஷயம். ஆனால் எங்களிடத்தில் பக்தி உண்டு. வேறு சமுதாயத்தினருக்கு செய்வதை விட கூடுதலாக எங்களுக்கு அரசாங்கம் இவற்றை செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறேன். எங்களுக்காக நீங்கள் கிணறுகளும் கோவில்களும் உருவாக்கி தர வேண்டும். புலை குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வி சொல்லித்தரும் ஆசிரியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். இப்படின்லாம் நியாயமா கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, திவான் சொல்றாரு, இது பிரிட்டிஷ் ஆட்சி கிடையாது, இது மகாராஜா ஆட்சி செய்யறாரு. முழுக்க முழுக்க ஒரு இந்து அரசு தான், இது அவங்களால செய்யக்கூடியது தான். அவர் சொல்றாரு, நீங்கள் மதம் மாறுவதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. பொது வழிபாட்டு கூடங்களை நிர்மாணிப்பது என்பது சர்ச்சைக்குரிய விஷயம், அதை நாங்கள் செய்ய முடியாது. எந்த அளவுக்கு ஒரு தற்கொலை போக்கு பாருங்க. இதை செய்யறதுனால அவங்க குறைந்து போய் விடுவார்களா? அவர்களுக்காக உழைத்த ஒரு சமுதாயம். அன்றைக்கு அதை செய்திருந்தார்களானால் ஒரு கணிசமான அளவு மதமாற்றம் தடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதை செய்யல. இதே போல இது இந்து சமுதாயத்தினுடைய ஒரு தற்கொலை போக்கு. இந்த அளவுக்கு இதை விட அவர் மிரட்டல, மிக நியாயமாக கேட்கிறார். ஒரு ஒரு தர்மத்தினுடைய குரலாக என்று கேட்கிறார். ஆனா அதை அன்றைய இந்து ஆதிக்க ஜாதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதே போல காஷ்மீர்ல ஒரு சம்பவம் நடக்குது. மகாராஜா ரஞ்சித் சிங்கினுடைய காலகட்டத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் அவங்க அப்ப ரஞ்சித் சிங் தான் ஆட்சி செய்யறாரு, இந்து ஆட்சி நடக்குது. அதாவது பிரிட்டிஷ் அங்க வேரூன்றி இருக்கிற அந்த சமயத்தில் அவங்க எல்லாம் சொல்றாங்க, நாங்க இவ்வளவு காலம் முஸ்லீம் ஆக்கிரமிப்புல இருந்தோம், நாங்க இப்ப ரஞ்சித் சிங் ஆட்சி, இந்து ஆட்சி இங்க வந்துருக்கு, நாங்க பலவந்தமாகத்தான் இஸ்லாமியர்களாக மாற்றப்பட்டோம், அந்த மதத்துல நீடிக்கிறதுக்கு எங்களுக்கு இனிமே எந்த ஒரு தேவையும் இல்லை, நாங்கெல்லாம் ஒட்டுமொத்தமா இந்துக்களா ஆகிறோம் அப்படின்ட்டு அவங்களுடைய சமுதாய தலைவர்கள் எல்லாம் போயிட்டு மகாராஜா ரஞ்சித் சிங் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ரஞ்சித் சிங்க்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, காஷ்மீர் கடைசியில முழுக்க ஒரு இந்து பூமியா மாறப்போகுது அப்படின்ட்டு. அப்ப அங்க இருக்கிற உயர் ஜாதிகள், அதாவது பண்டிட்கள், மேலும் சில ராஜவந்தர்கள் சொல்றாங்க, ஐயோ அவங்க முஸ்லிம்களாகி முஸ்லிம்கள்கிட்ட எல்லாம் வேலை பார்த்து இவ்வளவு நாள் ஆகி அவங்க அசுத்தமாயிட்டாங்க, அவங்க திரும்பி எங்களுடைய தூய சமுதாயத்துல சேர்றதை நாங்க ஒரு காலம் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனா வரலாற்றினுடைய ஒரு கொடூரமான முகம் பாருங்க. இன்றைக்கு அதே காஷ்மீர உயர் ஜாதிகள் முஸ்லிம் பயங்கரவாதத்தினால அவங்களுடைய தாயகத்திலிருந்து துரத்தப்பட்டு இந்தியாவில் பல இடங்கள்ல அகதிகளாக வாழ்ந்துட்டாங்க. அப்படி தாய்மதத்திற்கு திரும்பி வருகிறோம் என்று சொன்னவர்களை இவங்க ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்றால் இன்னைக்கு காஷ்மீர் பிரச்சனையே பெருமளவு இருந்திருக்காது. இதுதான் நம்முடைய சமுதாயத்தினுடைய தற்கொலை போக்கு. நம்ம இடத்துல சேர விரும்புபவர்களை கூட அவங்க என்னத்தை அசுத்தம் அடைஞ்சிருக்க போறாங்க, இவங்க சாப்பிட்ற சாப்பாட்டே தான் அவங்க சாப்பிடுறாங்க. ஏதோ ஒரு ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக வாழ்முனையில உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் மதம் மாற்றப்பட்டிருந்தார்கள். ஆனா நம்ம ரொம்ப சோர்வடைய வேண்டிய அவசியமும் இல்லை. ஏறக்குறைய அதற்கு ஒரு 100 வருடம் கழித்து ஆரிய சமாஜ், சுவாமி தயானந்த சரஸ்வதி, இந்த சுவாமிஜி 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆரிய சமாஜ ஸ்தாபகர், ஏறக்குறைய இன்றைக்கு இருக்கிற ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப் பகுதிகளில் ஒரு 3 லட்சம் இஸ்லாமியர்களை இந்து மதத்துக்கு திருப்பி கொண்டு வந்திருக்காரு. அவர்களாம் இன்னைக்கு முஸ்லீமா இருந்தாங்கன்னா அங்க பிரச்சனைகள் இன்னும் பெரிய அளவில் இருக்கும். இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா இது நம்மளுக்கு இதை சொல்லி கொடுக்கறது இல்லை. ஏன்னா இதெல்லாம் சொன்னா நம்முடைய நம்பிக்கை அதிகமாக இல்லை. இந்து மதத்துக்கு இத்தனை பேர் திரும்பி வந்திருக்கிறார்கள், அதுல பிரச்சனை இல்லாம ஏற்றுக்கொண்டிருக்காங்க. பல ஜாதிகளை சேர்ந்தவர்கள், அவங்க எல்லாருக்கும் அவங்க எந்த சமுதாயத்திலிருந்து மாறினாங்கன்னு தெரியும். அந்தந்த சமுதாயத்திற்குள்ளே போயிட்டு இன்னைக்கு அவர்கள் ஒரு 2 தலைமுறை முன்பு முஸ்லிம்களாக இருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் கூட இல்லாம அவர்கள் ஒன்றிணைந்து விட்டார்கள் இந்த சமுதாயத்தில். இது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது. வெள்ளைக்காரர்கள் நம்ம நாட்டில் இருக்கிற சமூக பாகுபாடுகள், ஜாதி வேறுபாடுகளை ஒழிக்க ரொம்ப பாடுபட்டார்கள் அப்படிங்களா நம்ம படிக்கணும். ஆனா அது முழு உண்மை கிடையாது. உண்மையில இந்த சமூக சமத்துவம் எதனால உருவாச்சு அப்படின்னா, நம்முடைய மதத்திலேயே ஒரு பெரிய சீர்திருத்த இயக்கம் தோன்றிட்டு இல்லையா? ஆரிய சமாஜ் வெளிப்படையாக தீண்டாமையை எதிர்த்து போராடிச்சு. அப்புறம் ராஜா ராம் மோகன் ராய் வங்கத்தில்,
கேரளத்தில் வந்து நாராயணகுருவை பற்றியும் ஐயன்காளியை பற்றியும் நான் சொன்னேன். இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் நம்முடைய மதத்தில் சீர்திருத்தவாதிகள் உருவாகி இந்த சமூக அடக்குமுறைகளை எதிர்த்து போராடினார்கள். வெள்ளைக்காரர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இதை வந்து இந்த ஜாதி பிரிவினையை மேலும் மேலும் நீடித்த ஒன்றாக ஆக்குகின்ற விஷயத்தை தான் செஞ்சாங்க. உண்மையில் இதை பற்றி ஆய்வுகள்லாம் வந்திருக்கு. அவங்க முதல்ல சென்சஸ் எடுக்கிறாங்க. இந்தியாவுடைய முதல் சென்சஸ் 1905 எப்படியோ நடக்குது. அப்போ வந்து அவர்கள் மக்கள்கிட்ட போய் உங்களுடைய ஜாதி என்ன அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றாங்க. அதாவது அவங்களுக்கு குறிப்பிட்டு தாங்கள் எந்த ஜாதியில் இருக்காங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு கிராமத்திலேயே கூட அந்த அமைப்பு வந்து மாறிக்கிட்டே இருக்கு. உடனே பிரிட்டிஷ்காரங்க சொல்றாங்க, இல்லை இல்லை, நீங்க வந்து நாங்கள் சென்சஸ்ல நீங்க இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்ட்டு நாங்கள் எழுதணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பேர் கொடுக்குறாங்க. அது மூலம் என்ன நடக்குதுன்னா, இது நாள் வரைக்கும் சமூகத்துல ஒரு பேச்சு வழக்கிலேயே ஓடிக்கிட்டு இருந்த ஒரு வழக்கத்தை அவங்க எழுத்துல கொண்டு வந்து ஆவணப்படுத்துறாங்க. அதுதான் இன்றைக்கு வரைக்கும். இன்றைய அரசு வந்து ஜாதி கணக்கெடுப்பு நடக்குது, ஜாதி வாரியான இடஒதுக்கீடுகள். இப்போ இனிமே வந்து இதை ஒரு நெகிழ்வுத்தன்மையுடைய அமைப்புன்னே சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து அரசாங்கத்தினுடைய ரெக்கார்ட்ஸ்ல போகுது, உங்க ஒவ்வொருத்தருடைய சான்றிதழ்ல போகுது. இது ஒவ்வொரு ஆளுடைய அடையாளமாகவே ஆகிவிட்டு, ஒரு காலத்துல ஒரு சமூகத்துல மிக 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 நெகிழ்வாக இருந்த ஒரு அமைப்பை நவீன காலத்துல நம்ம வந்து ஆவணப்படுத்தி கொண்டு அதை நிரந்தரமான ஒன்றாக ஆக்கி கொண்டிருக்கிறோம். துரதிர்ஷ்டவசமான. மேலும் வெள்ளைக்காரங்க என்ன செய்யறாங்க, குற்ற பரம்பரை சட்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. நீங்க பல பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது சில குறிப்பிட்ட ஜாதிகள் வந்து எப்பவுமே குற்றம் செய்வாங்க அப்படின்ட்டு அந்த காலத்துல அவங்களுடைய நெத்தியில எல்லாம் பச்சை குத்தி விட்டுருவாங்க. இப்ப தமிழகத்துல பிரமலை கள்ளர்கள் அப்படிங்கிற சமுதாயத்தில் அந்த மாதிரி இருந்தாங்க. வட இந்தியால பல ஜாதிகள் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. பிர்சா முண்டா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பழங்குடி தலைவர், அவரையும் தெய்வ அவதாரமா வழிபடுறாங்க. சத்தீஸ்கர், பீகார், ஜார்க்கண்ட் அந்த மாநிலங்கள் எல்லாம் அவர் வந்து அதை எதிர்த்து கடுமையாக போராடினார். அந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்று சொன்னார். தமிழகத்துல பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து அந்த குற்ற பரம்பரை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று போராடினார். சோ அத்தகைய போராட்டங்களுக்கு பிறகு இப்பொழுது நாம் வந்து அதை ஒரு நீடித்த விஷயமாக ஆக்கும் செயலை செய்து கொண்டிருக்கின்றோம். அதன் பிறகும் சமீப காலங்களில் பாரதியாரை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். சாதியத்தை எதிர்த்து அவர் எந்த அளவிற்கு போராடினார். நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கர் அவர் என்ன செய்தார் என்றால், இப்ப அதாவது நம்முடைய சமூக சட்டங்களை சொல்லக்கூடிய புனித நூல்களுக்கு ஸ்மிருதிகள் என்று பெயர். இப்ப நான் சொன்னேன், நீங்க இந்த அளவுக்கு பேசுறீங்க, இப்ப திடீர்னு யாராவது ஒரு பேச்சாளர் வந்து சொல்லுவாரு, ஏதோ ஒரு நூல் எடுத்து மனுஸ்மிருதியில 10வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்கு. ஒரே ஒரு குற்றத்தை வந்து ஒரு பிராமணன் செஞ்சா அவனுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன பிராயச்சித்தம் செஞ்சா போதும். அதே ஒரு சத்திரியன் செஞ்சா அவனை வந்து நாடு கடத்து, அது ஒரு வைசியன் செஞ்சா அவனுக்கு வேற ஒரு தண்டனை, அது ஒரு சூத்திரன் செஞ்சா அவனுக்கு 100 அடி குண்டு. இந்த மாதிரி எல்லாம் சட்டங்கள் எழுதியிருக்கு. இதெல்லாம் இந்து மதம் சொன்னது தானே. இது உண்மை இல்லை. அதாவது நம்முடைய மதத்துல புனித நூல்கள் வந்து 2 வகையில இருக்கு. ஒன்றுக்கு வந்து ஸ்ருதி என்று பெயர், இன்னொன்றுக்கு ஸ்மிருதி என்று பெயர். சரியா? ஸ்ருதி அப்படின்னா அது வந்து தெய்வீக நூல்கள். இப்ப நம்முடைய வேதங்கள், பகவத்கீதை, நம்முடைய தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம், இந்த நூல்களை உபனிஷதங்கள், இவற்றை நாம் ஸ்ருதி என்று சொல்கிறோம். இவை சொல்கின்ற சத்தியங்கள் வந்து என்றைக்குமே மாறாது. சத்தியத்தை பேசு, தர்மம் என்றுமே வெல்லும், நம்ம தாய் தந்தையரை தெய்வமாக வழங்க வேண்டும், இந்த கருத்துக்கள் எல்லாம் மாற்றமே கிடையாது. ஸ்மிருதி அப்படின்றது என்னன்னா, அந்தந்த காலகட்டத்திற்காக எழுதப்படுகின்ற சமூக சட்டம். இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த மாதிரி சமூக சட்டம் இருக்கு. எகிப்து நாட்டுல கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அப்படின்லாம் சட்டம் இருந்திருக்கிறத நீங்க படிச்சிருக்கீங்க பழைய காலத்துல. நம்முடைய தமிழகத்துடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டா புறநானூறு எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா, அரசனுடைய தோப்புல மாங்காய் தேடினதுக்காக கையை வெட்டக்கூடிய சட்டங்கள் இருந்திருக்கு. நம்முடைய சேர சோழ பாண்டியர்களுடைய காலத்தில் மிக மிக கொடூரமான சட்டங்கள்லாம் இருக்கு. கழுமரத்துல ஏற்றி கொல்றது,
அது போன்ற ஒரு சட்டத்தினுடைய ஒரு ஆவணம் தான் அது, இந்த மாதிரி செய் அப்படின்ட்டு. ஸோ அந்த சட்டங்கள் இந்தியாவில் பெரும்பாலும் பின்பற்றப்படலை. அது எழுதி வச்சிருக்காங்க விதவிதமா. இந்த மாதிரி ஒவ்வொரு கல்வெட்டையும் படிச்சீங்கன்னா சமூக சட்டங்கள்ல ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா எந்த ஒரு மன்னனும் அந்த புக்கை பார்த்து ஓ இப்படியா சரி அவனுடைய நாக்க வெட்டு அப்படின்லாம் செய்ய மாட்டான். ஒவ்வொரு ஊர்லயும் பஞ்சாயத்து அமைப்புகள் இருந்திருக்கு, அதுக்கு மேல அந்த மண்டல அமைப்புகள் இருந்திருக்கு. பெரிய ஒரு குற்றமா இருந்தாலும் அது அரசன் கிட்ட போகும். அரசன் அப்போதைய நடைமுறைப்படி பார்த்து அதுக்கு நீதி சொல்லுவான். அப்படிதான் இது நடந்திருக்கு. அதனால ஏதோ ஒரு பழைய புஸ்தகத்தை பார்த்து இந்து மதம் இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்வது எந்த ஆதாரமும் கிடையாது. அண்ட் இப்போதைக்கு அந்த புத்தகங்களை இப்ப மனுஸ்மிருதியை எழுது, ஆனா வேறு சில ஸ்மிருதிகள் இருந்தன. மனுஸ்மிருதி ஒன்னதான் பத்தி நம்ம கேள்விப்படுறோம், மனு நீதின்னு பேசிட்டு இருக்காங்க. பராசர ஸ்மிருதி என்று ஒன்று இருக்கிறது, நாரத ஸ்மிருதின்னு ஒன்று இருக்கு, யம ஸ்மிருதின்னு ஒன்று இருக்கு. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் இந்த சட்ட புத்தகங்கள் மாறிக்கொண்டே இருந்திருக்கின்றன. இவை சமூக சட்டங்கள் தானே தவிர இந்து மதத்தினுடைய சட்டங்கள் தானே. ஸோ இப்ப இந்த நோக்கத்தில் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இன்றைய நம்முடைய ஸ்மிருதி என்ன அப்படின்னா அது அம்பேத்கர் ஸ்மிருதி. ஏன்னா அவர்தான் இப்ப அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதியிருக்காங்க, அதைத்தான் நம்ம கடைபிடிக்கின்றோம். ஸோ அந்த விதத்துல அது உண்டு, அது எல்லாருக்கும் சம உரிமைகள் கொடுக்கக்கூடிய ஸ்மிருதி தானே. ஸோ அதனால இன்றைக்கு இந்து மதம் சமூக பாகுபாடுகள் செய்கிறது என்று சொல்ல முடியாது. ஸோ இவ்வளவு நேரமாக நான் இந்து சமூக அமைப்பை பற்றி பேசினேன். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன? 3 விஷயங்களை சொல்லி என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். 1, ஜாதியம் என்பது இந்து மதத்துல எங்கேயுமே அங்கீகரிக்கப்படாது. அதை முதல்ல நம்ம மனசுல வச்சுக்கணும். அதாவது தீண்டாமையை இந்து மதம் வலியுறுத்தவில்லை. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோ இல்லை வேறு எந்த மக்களுக்கோ இந்த மாதிரி வாழ்வாதாரங்களை மறுப்பது, பொது இடங்களில் அவர்களுடைய உரிமைகளை தடை செய்வது, வழிபாட்டு உரிமைகளை மறுப்பது, இதுக்கெல்லாம் இந்து மதத்துல எந்த ஆதாரமும் கிடையாது. இப்ப நம்ம வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, பல கிராமங்கள்ல தமிழகத்துல இந்த சமூக வகை கோயில்கள்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் வழிபடக்கூடாது, அவங்க இருக்கிற தெருக்கள்ல சாமி ஊர்வலம் போகாது இப்படின்லாம் சொல்றாங்க. இதற்கு பின்னால ஒரு பெரிய ஆன்மீக கருத்தா இருக்கு? இல்லவே இல்லை. அது ஏதோ ஒரு உள்ளூர் சுயநல அரசியல், தங்களுடைய அதிகாரம் பறிபோயிடும் அப்படின்ட்டு சிலர் நினைக்கிறாங்க. அதனாலதான் இந்த வகை கட்டுப்பாடு இருக்கிறத விட இதற்கு இந்து மதத்திலேயோ இந்து ஆன்மீகத்திலேயோ எந்த ஆதாரமும் கிடையாது. அதை விட்டு கொடுத்துட்டா அதனால ஏற்படக்கூடிய நல்லெண்ணம் எவ்வளவு பெருசுன்னு கொஞ்சம் எண்ணி பாருங்க. எனக்கு ஒரு பைசா செலவு கிடையாது. ஒரு ரொம்ப சாதாரண விஷயம். நான் இந்து அமைப்புகள் கிட்ட பல பேர்கிட்ட பேசும்போது வலியுறுத்துற விஷயம் இதுதான். இந்த மாதிரி ஒரு 15 கிராமத்துல செஞ்சு காமிங்க, அதுக்கப்புறம் நூற்றுக்கணக்கான கிராமங்கள் அதை அப்படியே பின்பற்றுவாங்க. இது ஒரு நடைமுறையில் இருக்கிற ஒரு அதிகார பிரச்சனை தானே தவிர இது ஒரு மத பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ஒரு சின்ன உரிமையை, உங்க கோயில வழிபடக்கூடிய ஒரு உரிமையையோ ஒரு சுவாமி ஊர்வலத்துக்கு போகக்கூடிய அந்த ஒரு செயலை செஞ்சா அதன் மூலம் சமூகத்துல ஏற்படக்கூடிய அந்த நல்லெண்ணத்தை நினைச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஒற்றுமை ஏற்படும். அதன் மூலம் அனாவசிய பரஸ்பர பகைமை தவிர்க்கப்படும். அதை நம்ம கட்டாயமா யோசிக்க வேண்டும். அதே போல அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகர்கள் ஆகுது எல்லா கோவில்களையும். அது RSS இயக்கம் தொடர்ந்து ஆதரித்து வருவது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். இன்றைக்கு பண்டரிபுரம் கோயில்ல ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த தலைமை பூஜகராக இருக்க பாண்டுரங்கர் கோவில் இந்தியாவுடைய முக்கியமான கோயில்கள்ல ஒண்ணு. தமிழகத்திலேயே எல்லா கோயில்களும் அது போன்ற நிலைமை ஏற்பட வேண்டும். அதற்கடுத்து நம்ம அமைப்புகள்ல அதாவது RSS என்கிற ஒரு அமைப்போ இல்ல பல இந்துத்துவ அமைப்புகளும் அடிப்படையில ஜாதி ஆதரிக்கலை. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய விவேகானந்தர்ல இருந்து டாக்டர் ஹெக்டேவார், குருஜி கோல்வல்கர் மிக கடுமை ஜாதியத்திற்கு எதிராக தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா நடைமுறைகள்ல நம்ம அமைப்புகளை வைக்கும்போது நாங்க முயற்சி தாங்க செய்யறோம், ஆனா அவங்க வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல அந்த வாதத்துல நியாயம் இல்லை. ஏனென்றால் பல காலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் தாங்களாக ஒரு இடத்துல சேர மாட்டாங்க. இப்ப கிறிஸ்துவ மதத்துல அப்படி சொல்லிட்டு இருக்காங்களா? அவங்க வரமாட்டேங்கிறாங்க. கிறிஸ்துவ பாதிரிகள் அவர்களிடத்திலே போகிறார்கள், போய் அவர்களை அரவணைக்கிறார்கள். அத்தகைய ஒரு மனப்பான்மை நம்முடைய இந்து அமைப்புகள்ல வரணும். அண்ட் இப்ப இந்து அமைப்புகளினுடைய நிர்வாக குழுக்கள், செயற்குழுக்கள், முடிவு செய்யும் அமைப்புகள் எல்லாவற்றிலையும் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நம்ம மனம் உவந்து இடம் அளிக்க வேண்டும். அது நம்முடைய தார்மீக கடமை.
அதைத்தான் நம்முடைய தர்மம் கூறுகிறது. இதன் மூலம் வந்து நம்முடைய தர்மம் பாதுகாக்கப்படும். நம்முடைய இந்த இந்த விஷயங்கள் நான் பல விஷயங்களை சொன்னேன், உங்களுக்கு மிகவும் தர்க்கபூர்வமாக சொன்னேன். இந்த ஜாதி அமைப்புல 2 விஷயம் அடிப்படையாக வருவது. நம்முடைய அந்த பழைய கேள்விக்கு வரலாம். இன்னமும் இந்தியாவில் இது இருக்கு. அது எதனால? இதுல நல்லது கெட்டதுன்னு 2 விஷயம். அதனாலதான் சொன்னேன் பெரிய பூதம் கிடையாது. நல்லது என்ன? இப்ப இந்த ஜாதிங்கிற ஒரு அடையாளம் இருக்கிறதுனால நாம் வந்து நம்முடைய மண்ணில வேரூன்றி வாழணும். இப்ப இதை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்முடைய குலதெய்வங்கள், பண்டிகைகள், வழிபாடுகள், பரஸ்பரம் உதவி, அது எல்லாமே போயிடும். அதெல்லாம் அதில் உள்ள நல்ல அம்சங்கள். அதில் உள்ள கெட்ட அம்சங்கள் என்ன? குழு மனப்பான்மை, பிற ஜாதி மேல இருக்கிற ஒரு வெறுப்பு, அடுத்தவனை வந்து ஒடுக்கி வைக்கிறது. இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இதில் உள்ள நல்ல அம்சங்களை மட்டும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்று அதில் உள்ள தீய அம்சங்களை வந்து நம்ம விளக்க வேண்டும். அதை நம்ம வந்து ஒரு உணர்வு பூர்வமா செய்ய வேண்டும். தானா நடக்காது. அதை வந்து நம்ம அப்படியே பாதுகாக்கணும்னு நினைச்சா நல்லது தீயது எல்லாம் சேர்த்து அப்படியே போயிட்டே இருக்கு. நல்லவற்றை மட்டும் நாம் பாதுகாக்க வேண்டும், தீயவற்றை அழிக்க வேண்டும், அவற்றை அடுத்த தலைமுறைக்கு செல்ல விடக்கூடாது. இதுதான் வந்து சமூக அமைப்பு மட்டும் இல்லை, எல்லாமே அப்படிதான். ஒரு மோசமான விஷயத்தை எதற்காக நாம் எதிர்காலத்திற்கு விட்டு செல்ல வேண்டும்? அந்த அடிப்படையிலே இதை பற்றி நாம் மேலும் சிந்திப்போம். நம்முடைய பணிகள் எல்லாவற்றிலும் இதை உணர்ந்து செயல்படுவோம் என்று கூறுகிறேன். கேள்விகள் கேட்குதுன்னா கேட்கலாம், நேரம் இருந்ததுன்னா.